கோட் ஒரு அலசல். வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடித்திருக்கும் கோட் திரைப்படத்தில் ஸ்னேகா, லைலா, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஜெயராம், மைக் மோகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். விஜயின் நடிப்பில் வெளிவந்த புதிய கீதை படத்துக்கு பிறகு 21 வருடங்கள் கழித்து இரண்டாவது முறையாக விஜயுடன் கைகோத்திருக்கிறார் யுவன். அண்ணன் வாராரு வழிவிடுங்கிற வசனத்துடன் தொடங்கும் இந்த ட்ரெய்லர் 2.51 நிமிடங்கள் முழுக்க ஆக்ஷன் காட்சிகளால் நம்மளை மிரட்டி இருக்காங்க. இந்த படத்தில் விஜய் அவர்கள் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுங்கிறதுல ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரோட கதாபாத்திரத்துக்கு காந்தின்னு பெயரிட்டிருக்காங்க. அவருக்கு ஜோடியாக ஸ்னேகா அவர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் விஜய் அவர்கள் டூயல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கிறதும் அந்த டூயல் ரோலை ஏஐ டெக்னாலஜி மூலமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கிறதும் நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் ட்ரெய்லரில் நம்மளோட எங்கர் வெர்ஷனில் விஜய் அவர்கள் 2 விதமாக காமிக்கிறாங்க. ஸோ அதனால் படத்தில் விஜய் அவர்கள் டபுள் ரோலா ட்ரிபிள் ரோலாங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். கதைக்களம் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுங்கிற விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இந்த ஸ்குவாடில் உள்ளவங்க அவங்க பாஸ்டில் செஞ்ச சில விஷயங்கள் அவங்களோட ப்ரெசண்ட்டுக்கு ப்ராப்ளமாக உருவாகுது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வராங்கங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2004 மாஸ்கோ மெட்ரோவில் நடந்த பாம் பிளாஸ்டை இன்ஸ்பயர் பண்ணியும் செஞ்சுருக்காங்கங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு. வெங்கட் பிரபு அவரோட ட்ரெயின்மார்க் காட்சிகளை இந்த படத்துலையும் வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ட்ரெய்லரோட ஆரம்பத்தில் வர்ற 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சொல்லி விஜய் அவர்களோட என்ட்ரியில் சொல்லும்போது அது விஜய் அவர்கள் இதுவரைக்கும் நடித்த படங்களோட எண்ணிக்கை. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு விஜய் அவர்களோட அந்த கேரக்டர் லுக்கு நமக்கு கில்லி படத்தை ஞாபகப்படுத்துது. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களின் ரசிகர்களுக்கும் வெங்கட் பிரபுவின் ரசிகர்களுக்கும் இந்த படம் செமையான ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.